மேட்டுப்பாளையம் சாராயக்கடை அருகே கஞ்சா விற்ற வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மேட்டுப்பாளையம் குண்டு சாலையில் உள்ள சாராயக்கடை அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா பொட்டலமுடன் இருப்பது தெரியவந்தது. அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் அவர் வில்லியனூர் கோபாலன் கடை அம்மா நகரைச் சேர்ந்த பிரதீப் குமார், வயது 19 என்பது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்து 100 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். ஆரோவில் அருகே தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டிய ஓட்டுநர் லாரியின் பின்னால் மோதியதில் பரிதாபமாக ஒருவர் பலியானார். குழந்தை உட்பட 3 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்பாஸ் அன்சாரி. இவரது மனைவி ஜீனத் பி. இவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை செய்து வந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து அப்பாஸ் அன்சாரி மனைவி ஜீனத் பி மற்றும் அவர்களது மகன் முகமது சாதிக், ஓட்டுநர் சூர்யா, பானு, பேரக்குழந்தை நுமான் ஆகியோர் தங்களது காரில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு புறப்பட்டனர். அதிகாலை 4:30 மணி அளவில் கார் ஆரோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் முன்னால் நின்று கொண்டிருந்த லாரி மீது பலமாக மோதியதில் கார் நிலை குறைந்தது. இந்த விபத்தில் அன்சாரி மனைவி ஜீனத் பி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவரது 8 வயது உள்ள பேரக்குழந்தை உட்பட மகன், மகள் ஆகியவர்கள் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.